ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே விலாகு. இன்றைக்கி நான் 12 ஹவர்ஸில் பண்ண வேலையை 2 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு இந்த குட்டி விலாகில் வந்து காமிச்சிருக்கேன். ஸ்டார்டிங்லேயே நம்மளது வந்து எக்ஸசைஸ் தான், டெய்லி வந்து லைவ் வந்துட்டுருக்கு, பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்பைசி பிரெட் டோஸ்ட்டு, அடுத்துக்கு வந்து ஃப்ரெஞ்சு டோஸ்ட்டு. ஸோ ஒருத்தருக்கு மாத்திரம் டிஃப்ரெண்ட்டு, மீதி 3 பேருக்கு சேம் தான். ஸோ சம்டைம்ஸ் வந்து 2 பேருக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், 2 பேருக்கு. ஸோ எனக்கு என் ஹஸ்பண்டுக்கு எப்பயுமே சேமாக தான் இருக்கும், இவங்க 2 பேருக்கு மட்டும் தான் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் ஆகும். ஸோ மீதி எல்லாமே ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அப்பயும் வந்து என்னோடய டாட்டருக்கு வந்து செப்பரேட்டாக அவள் வந்து மேலே ஹர்ஷீஸ் போட்டுட்டா, அது மட்டும் தான் அவளுக்கு வேரியேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ பாருங்கள், வெந்தயம், சின்ன வெங்காயம். இது ஒரு மெனு கிடையாது, இது வந்து நம்ம தலைக்கு போடுற பேக்கு. ஸோ எவ்ரி சண்டே வந்து அவள் வந்து ஃப்ரீயாக இருப்பாள், அதனால் வந்து ஸோ ஒரு பேக் வந்து சண்டேயில் வந்து போட்டுருவேன். ஸோ அப்போ தான் வந்து அவங்களுக்கு 1 வீக் ஃபுல்லாக வந்து ஹேர் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். ஸோ அந்த 1 வீக்கில் 1 டே வந்து அட்லீஸ்ட் நம்ம ஒரு பேக் போட்டோம்னாக்கா அது வந்து அந்த வீக் ஃபுல்லாக அவளுக்கு கொஞ்சம் ஒரு ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்றதால இந்த வெந்தய பேக் போட்டிருக்கேன். ஸோ அவங்களது முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம லஞ்சு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஸோ டைம் வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி என்ன மெனு பண்ணலான்னு பிளான் பண்ணாக்கா, ஸோ இன்னும் பொளிச்ச மீன், அப்புறமா வந்து கேரளா ரெசிபி பொளிச்ச மீன், அப்புறமா வந்து தால், அதுக்கப்புறம் ஃபிஷ் கறி, நம்ம ஸ்டைல் ஃபிஷ் கறி. ஸோ ஃபஸ்ட்டு பொளிச்ச மீனுக்கு வந்து நம்ம எப்பயும் ஃபஸ்ட்டு நார்மலாக ஃப்ரை பண்ணுற மாதிரி ஃப்ரை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அதை தனியாக வந்து ஒரு கிரேவி ரெடி பண்ணிக்கிட்டு, ஸோ அதையும் வந்து வாழை இலையில் வச்சு அதை வந்து பேக் பண்ணி நம்ம வந்து அப்படியே வந்து ஸ்டீம் பண்ணி எடுக்க வேண்டியதான். ஸ்டீம் கிடையாது, நம்ம நல்லா நார்மல் மண் சட்டிலையோ நார்மல் வந்து பேன்லேயோ போட்டு நம்ம அப்படியே திருப்பி எடுக்க வேண்டியதான். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக பண்ணதான் உங்களுக்கு இதில் காமிச்சிருக்கேன். ஸோ அதனால் ரெசிபி வந்து கிளியராக வந்து சொல்ல முடியாது, ஸோ வந்து ரொம்ப லாங்காக போகும். ஸோ அது செப்பரேட்டாக போட்டு ப்ளாகில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இது பாருங்கள், அவ்வளோதான். ஸோ இதை வந்து 2த்தையும் பண்ணி முடிக்கிறதுக்கே வந்து நமக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஏன்னா வந்து பொளிச்ச மீன் பண்ணும்போது கொஞ்சம் டைம் தான் எடுக்கும். ஸோ அது ஊறணும், ஸோ அதை திருப்பி வந்து அதை ரெடி பண்ணணும், டபுள் ஒர்க்கு. ஸோ எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ வந்து வாழை இலை இந்த சைஸ், இதை விட பெரிய சைஸாக கட் பண்ணால் பெஸ்ட்டு. பட் எங்கள் பெங்களூரில் வந்து வாழை இலை கூட நார்மல் டேஸில் கிடைக்காது, ஏதாவது பண்டிகையாக இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். பட் இது ரொம்ப 10 ருபீஸ் தான் ஒரு வாழையில், அதுவும் வந்து ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு, அதுவும் வந்து சின்ன சைஸாக இருந்தது. அதனால் வந்து பேக் பண்ணால் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இது வந்து நம்ம சைட் பை சைட் தாலுக்கு வந்து அப்படியே ஃப்ரை பண்ணிக்கிட்டோம், தாளிச்சுக்கிட்டோம். ஸோ இந்த தால், ஏன்னா வந்து தால் கூட பசங்களுக்கு தான். ஏன்னா இந்த வெயில் காலத்தில் வந்து ரொம்ப காரமாகவும் வந்து மீன் குழம்பு லிட்டரலி வந்து காரக்குழம்பு மாதிரி தான். ஸோ அதனால் வந்து காரக்குழம்பை வந்து அவங்க வந்து ரொம்ப விரும்ப மாட்டாங்க. அந்த மீன் குழம்புல இருக்கிற மீனை வந்து சாப்பிடுவாங்க. ஸோ நான் அவங்களுக்கு தனியாக வந்து தால் பண்ணியாச்சு. ஸோ நாங்களும் அதுலேயும் சாப்பிட்டோம். ஸோ இதை பாருங்கள், இதை வந்து மண் சட்டியில் வச்சு நான் வந்து அப்படியே மூடி வச்சு எடுத்துகிட்டு வெந்துருச்சு. அது டேஸ்ட் பார்க்க ரெடியாக இருப்பாங்க. ஸோ டேஸ்ட் பார்க்க ஆரம்பிச்சாச்சு என்னோடய பொண்ணு. ஸோ இன்றைக்கி எங்களோட மெனு வந்து இவ்வளோ தான். மீன் குழம்பு, தால், அப்புறமா வந்து பொளிச்ச மீன். ஸோ பாருங்கள், ஈவினிங் வந்துச்சு. திருப்பி வந்து 2 பேருக்கு ஹர்ஷீஸ் மில்க்கு, 2 பேருக்கு வந்து டீ. ஸோ ஆக்சுவலி என் ஹஸ்பண்ட் வந்து காஃபி தான் குடிப்பார், ஆனால் டீ தான் இன்றைக்கி குடித்தார். ஸோ முடிச்சாச்சு இன்றைக்கி டேவை. நைட்டு வந்து தோசை.